ஓம் மகாபாரதம் பகுதி 15. புத்தகம் வாசிப்பது உங்கள் கோவிந்தராஜ் சுப்பிரமணி. முன்கதை சுருக்கம். பாண்டவர்களை இந்திரபிரஸ்தத்திலிருந்து ஹஸ்தினாபுரத்திற்கு அழைத்து சூதாட வைத்து அவர்களிடமிருந்து ராஜ்யத்தை பறித்தார்கள் கௌரவர்கள். சூதில் தோற்றதால் நிபந்தனைப்படி 12 ஆண்டுகள் வனவாசமும் 1 ஆண்டு யாருக்கும் தெரியாமல் அஞ்ஞாதவாசமும் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து பாண்டவர்கள் வனவாசம் சென்றார்கள். வனத்தில் இருந்த பாண்டவரை கிருஷ்ணன் பார்க்க வந்தார். திரௌபதி தன் துயரத்தை சொல்ல, திரௌபதிக்கு துயரம் இழைத்தவர்களை நான் கொல்வேன் என்று கிருஷ்ணன் சபதம் செய்தான். கிருஷ்ணனின் சபதத்தை அர்ஜுனனும் திருஷ்டித்யும்னனும் வழிமொழிந்தார்கள். வனத்தில் வியாசரை சந்தித்த பாண்டவர்கள் வியாசரின் சொற்படி தவம் இயற்றி அஸ்திரங்களை பெற அர்ஜுனன் சென்றான். அர்ஜுனன் ஈஸ்வரனை மனதில் தியானித்து தவம் செய்து ஈஸ்வரனிடமிருந்து பாசுபத அஸ்திரங்களை பெற்றான். தலைப்பு: துயரம் புதிதல்ல. பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தபோது ஒரு சமயம் அவர்களை பார்க்க பலராமனும் கண்ணனும் பரிவாரத்துடன் வந்து சேர்ந்தார்கள். பாண்டவர்களை பார்த்து பலராமன் மிக்க துயரப்பட்டு கிருஷ்ணனுக்கு சொல்லலானான். கண்ணா, தர்மமும் அதர்மமும் வாழ்க்கையில் பயன் தருவதில்லை போல் தோன்றுகிறது. துரியோதனனை பார், பூமியை ஆள்கிறான். மகாத்மாவான தர்மபுத்திரன் நாட்டையும் சுகத்தையும் இழந்து காட்டில் இருப்பதையும், துரியோதனனும் அவனுடைய துஷ்ட சகோதரர்களும் விருத்தி அடைந்து சுகமாக இருப்பதையும் பார்த்து பிரஜைகளுக்கு கடவுள் மேல் நம்பிக்கையே போய்விட்டது. உலகத்தில் தர்மம் அதர்மங்களின் பலனை பார்த்தால் சாஸ்திரங்களில் தர்மத்தை பற்றி பெருமையாக பேசுவது வெறும் வெற்று பேச்சாக தோன்றுகிறது. பூமி ஆசை கொண்ட திருதராஷ்டிரன் யமன் முன் நிற்கும்போது தன் நடத்தைக்கு என்ன சமாதானம் சொல்லப் போகிறான்? குற்றமற்ற பாண்டவர்களும் யாக வேதியில் பிறந்த பாஞ்சாலியும் வனவாசம் செய்வதை பார்த்து மலைகளும் பூமியுமே துயரப்படுகின்றன என்றான். பக்கத்தில் இருந்த சாத்யகி, பலராமா, புலம்புவதற்கு அல்ல இது நேரம். யுதிஷ்டன் ஏதும் செய்ய சொல்லாமல் இருந்தாலும் என்ன செய்ய வேண்டுமோ அதை நாம் காலம் வீணாக்காமல் செய்ய வேண்டும். நீயும் கிருஷ்ணனும் நம்மை சேர்ந்தவர்களும் உயிருடன் உறவினர்களாக இருக்க இந்த பாண்டவர்கள் ஏன் வனவாசம் செய்ய வேண்டும்? பந்துக்களாகிய நாம் பாண்டவர்களுக்கு நேர்ந்த கஷ்டத்தை நீக்குவதற்கு அவர்கள் ஏவாமலேயே முயற்சி செய்ய வேண்டும். நம்முடைய குலத்தாரை ஒன்று கூட்டி துரியோதனன் சேனையை யமலோகத்துக்கு அனுப்ப வேண்டும். இந்த வேலைக்கு நீயும் கிருஷ்ணனுமே போதும். இந்த இடத்தில் நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு குடும்பம், உறவுகள் என்பதெல்லாம் யாரோ ஒரு 3வது மனிதர் என்கிற நிலையில்தான் இருக்கிறது. நம்மை சார்ந்தவர்கள், நமது உறவினர்கள், நமது நண்பர்கள் என்று யாருக்கேனும் துன்பம் நேர்ந்தால் அவர்கள் சொல்லாமலேயே நாம் சென்று அவர்களது துன்பம் என்ன, அதை தீர்ப்பதற்கான வழி என்ன என்று ஆராய்ந்து அதற்கான செயலில் ஈடுபட வேண்டும். துன்பத்தில் இருப்பவர்கள் வேண்டாம், இதையெல்லாம் செய்யாதே என்று மறுத்தாலும் அவர்களது நலன் கருதி அதற்குண்டான முயற்சியில் இறங்கி அவர்களுக்கு நன்மையான விஷயத்தை செய்ய வேண்டும். அதுதான் உறவுக்கும் நண்பருக்கும் உண்டான பந்தம். ஆனால் இன்றைக்கு ஒரு குடும்பத்திலேயே அண்ணன் தம்பி என்ற குடும்பத்துக்குள் பிரச்சனை என்றாலே அவர்கள் சொல்லவில்லை, அதனால் நான் சென்று அது என்ன என்று கேட்கவில்லை என்று ஒதுங்கியே நிற்கிறார்கள். அப்படியே சென்று கேட்டாலும் உனக்கும் இதற்கும் சம்பந்தமில்லை என்று அவர்களை அவமரியாதை செய்கிறார்கள். உறவுகள் என்பது உரிமைகளை எடுத்து செயல்பட்டு நன்மையை தேடித் தருவது. அதில் மான அவமானங்களை கடந்து நிற்க வேண்டும். விலங்குகள் கூட தங்களது
இனத்துக்கு ஒரு ஆபத்து என்றால் அனைத்தும் ஒன்று கூடுகிறது. மனிதர்களான நாம் நம் குடும்ப உறவுக்குள்ளேயே ஒரு தொந்தரவு என்றால் அவர்களை விட்டு விலகி ஒதுங்கி நிற்கிறோம். இந்த பாரத கதையிலேயே தர்மன் போர் வேண்டாம் என்று சொல்கிறான். ஆனால் உனக்கு நன்மை செய்ய நாங்கள் போர் செய்து மாண்டு போவதற்கும் தயார் என்று உறவுகள் சொல்கின்றன. தவறு செய்பவர்களை தட்டி கேட்கவும் பாதிக்கப்பட்டவர்களை கை தூக்கிவிடவும் உறவுகள் வேண்டும். அப்படி இருப்பவர்கள்தான் உறவுகள். உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் தவறு செய்யும் காலங்களில் நம்மை தடுக்காமலும் இக்கட்டான துன்ப சூழ்நிலையில் நமக்கு பக்கபலமாக இல்லாதவர்களும் உறவுகளாகவும் நண்பர்களாகவும் இருக்க லாய்க்கற்றவர்கள். இந்த விஷயத்தில் நாமும் உறவுகளாகவும் நண்பர்களாகவும் நடந்து கொள்ள வேண்டும். நாம் யாருடைய துன்பத்தில் பங்கெடுக்காமலும் யாருக்கும் நன்மை செய்யாமல் இருந்து கொண்டு மற்றவர்கள் நமக்கு உதவ வேண்டும் என்று நினைப்பதும் முட்டாள்தனம். மீண்டும் கதைக்கு வருவோம். கர்ணனுடைய அஸ்திரங்களை நொறுக்கி அவன் தலையை வெட்டித்தள்ள ஆசைப்படுகிறேன். துரியோதனாதியரை வதம் செய்து பாண்டவர்கள் இழந்த ராஜ்யத்தை யுத்தத்தில் மீட்டு அபிமன்யுடன் ஒப்படைப்போம். பாண்டவர்கள் வேண்டுமானால் வனவாச பிரதிஞ்ஞையை நிறைவேற்றலாம். இதுவே நமக்கு புகழ் தரும்படியான காரியம் என்றான். இதையெல்லாம் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்த வாசுதேவன், நீங்கள் சொல்வது சரியே, ஆனால் பாண்டவர்கள் தங்கள் கைகளால் ஜெயிக்கப்படாத பூமியை மற்றவர்கள் சம்பாதித்து தருவதை விரும்ப மாட்டார்கள். வீர வம்சத்தில் பிறந்த பாஞ்சாலியும் அவ்வாறே எண்ணுவாள். யுதிஷ்டரர் பூமிக்கு ஆசைப்பட்டோ அல்லது பிறரை கண்டு பயந்தோ தம்முடைய தர்மத்தை ஒருபோதும் விடமாட்டார். சபதத்தை முடித்ததும் பாஞ்சால ராஜியனும் கேகையனும் சேதிராஜனும் நாமும் ஒன்று சேர்ந்து பாண்டவர்களுக்கு துணையாக யுத்தம் செய்து பகைவர்களை வதம் செய்வோம் என்றான். கண்ணன் இவ்வாறு சொன்னதை கேட்டு தர்மபுத்திரன் மகிழ்ச்சி அடைந்தான். மாதவன் சரியாக சொல்கிறான். சத்தியமே காக்கத்தக்கது, ராஜ்யம் அன்று. கோவிந்தன் ஒருவனே என்னை உள்ளபடி அறிந்தவன். யுத்தம் செய்ய வேண்டும் என்று கேசவன் நமக்கு சொல்லும் காலத்தில் யுத்தம் செய்வோம். இப்போது விருஷ்ணிகுல வீரர்கள் திரும்பி போக கடவார். தர்மம் தவறாமல் இருங்கள், பிறகு ஒரு காலத்தில் கூடுவோம் என்று தர்மபுத்திரன் அவர்களுக்கு சமாதானம் சொல்லி அனுப்பினான். அஸ்திரங்களை பெறுவதற்கான போன அர்ஜுனன் வெகுகாலம் திரும்பி வரவில்லை. பீமனுடைய துக்கமும் கோபமும் முன்னைவிட அதிகமாயிற்று. தர்மபுத்திரனை பார்த்து அவன் சொல்லலானான். மகாராஜாவே, நம்முடைய உயிரெல்லாம் அர்ஜுனனிடத்தில் இருப்பது உமக்கு தெரியும். உம்முடைய உத்தரவின் பேரில் போனவன் என்ன ஆனானோ தெரியவில்லை. அவனுக்கு ஏதேனும் ஆபத்து நேரிட்டு அவன் இறந்தால் நம் கதி என்ன? அர்ஜுனன் இல்லாவிடில் பாஞ்சாலனும் சாத்யகியும் கிருஷ்ணனும் கூட நம்மை காப்பாற்ற முடியாது. அர்ஜுனன் இறந்தானானால் அந்த துக்கத்தை என்னால் தாங்க முடியாது. உம்முடைய விளையாட்டால் நாம் இந்த துன்பங்களையெல்லாம் அடைந்தோம். அற்பர்களாகிய நம்முடைய பகைவர்கள் பலமுள்ளவர்களானார்கள். வனவாசம் செய்து சத்திரியனின் கடமையாகும். ஏன் நமக்குரிய தர்மத்தை விட்டுவிட்டு இவ்வாறு பிடிவாதம் செய்கிறீர்? அர்ஜுனனை வனத்திலிருந்து திரும்ப வரவழைத்து கோவிந்தனையும் வரவழைத்து உடனே திருதராஷ்டிரன் மக்கள் மேல் போர் புரிவோம். அந்த துராத்மா சகுனியையும் கர்ணனையும் துரியோதனனையும் வதம் செய்து நான் திருப்தி அடைவேன். பிறகு நீர் வேண்டுமானால் காட்டுக்கு போய் தவம் செய்யலாம். உடனே செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் தாமதம் செய்வது பெரும் குற்றமாகும். மோசம் செய்தவனை மோசத்தால் கொல்லுவது பாவம் அல்ல. ஒரு பகலும் இரவும் சேர்ந்து ஒரு வருஷத்துக்கு சமமாகிய சில விரதங்களை செய்து முடிக்கலாம் என்பது தர்மசாஸ்திரம். இன்றிலிருந்து 13 நாள் விரதமிருந்து முடித்தோமானால் சபதம் முடிந்து போகும். எனக்கு விடை கொடும். தீயாவது புதரை எரிக்க ஆசைப்படுவது போல துரியோதனனை கொல்ல ஆசைப்படுகிறேன். பீமன் இவ்வாறு சொன்னதை கேட்ட தர்மபுத்திரன் தம்பியை கட்டி அணைத்து கொண்டு, அன்பிற்கு உரியவனே, 13 வருஷங்கள் முடிந்ததும் காண்டீபம் ஏந்திய வீரனான அர்ஜுனனும்
நீயும் யுத்தம் செய்து துரியோதனனை கொல்வீர்கள், சந்தேகமில்லை. சரியான காலம் வரும் வரையில் பொறுத்து கொள்வாய். பாவத்தில் மூழ்கி துரியோதனனும் அவனை சேர்ந்தவர்களும் தப்ப மாட்டார்கள், சந்தேகமில்லை என்று சமாதானப்படுத்தினான். கொஞ்சம் இதில் சிந்திப்போம். தேவர்களால் உண்டான குழந்தைகள் பாண்டவர்கள் மிகுந்த வரங்களும் பலங்களும் சாஸ்திர நிபுணத்துவமும் பெற்றவர்கள். அப்படி இருந்தும் அவர்களுக்கு உதவக்கூடிய உறவுகள் எல்லாம் மிகவும் பலம் வாய்ந்தவர்கள். பரமாத்மாவாகிய கண்ணனும் கூட பலராமனும் அவருடைய உறவுதான். ஆக இவ்வளவு பலம் பொருந்தியவர்கள் இருந்தும் உடனே சென்று யுத்தம் செய்யாமல் தகுந்த காலம் வர வேண்டுமென்று அதற்காக பொறுமையாக காத்திருந்து இப்போது உண்டாகும் சிரமத்தையும் பொறுத்து கொண்டு இருக்கிறார்கள். மகிழ்ச்சியான காலகட்டங்களில் நமக்கு நிதானம் தேவை. துன்பம் வரும் காலகட்டங்களில் மிக மிக நிதானமும் பொறுமையும் கண்டிப்பாக தேவை என்பது இந்த கதையில் நமக்கு சொல்லப்படும் உதாரணம். அனைத்து திறமைகளும் தகுதியும் திறமையும் உள்ளவனே பிச்சை எடுத்துதான் வாழ வேண்டும் என்ற நிலை வரும்போது அவற்றை சகித்து கொண்டு ஏற்று பொறுத்து கொண்டு வாழ்ந்து காலத்திற்காக காத்திருக்கும்போது நாமெல்லாம் அற்பமான மனிதர்கள், இல்லாத தகுதியை இருக்கிறதென்றும் விருப்பப்பட்ட பொருளெல்லாம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றும் நமக்கு நாமே துன்பங்களை தேடிக்கொண்டு அவஸ்தைப்பட்டு மரணம் வரை செல்கிறோம். இக்கட்டான காலகட்டங்களை பொறுத்து கொண்டு நமக்கு உண்டான தகுதிகளை வளர்த்து கொள்வதிலும் தர்மத்தின்படி நடப்பதிலும் முயற்சி எடுத்தால் காலம் நமக்கு சாதகமாக கைகூடும்போது இந்த இக்கட்டான காலகட்டங்களில் வளர்த்து கொண்ட தகுதிகளும் செய்யப்படும் முயற்சிகளும் இரட்டிப்பான பலன்களை நமக்கு கொடுக்கும். இந்த விஷயத்தை தான் தர்மபுத்திரர் பீமனுக்கு உபதேசிக்கிறார். கதைக்குள் வருவோம். இவ்வாறு சோகத்தால் பீடிக்கப்பட்டு சகோதரர்கள் வாதாடி கொண்டிருந்தபோது பிரகதவசு மகரிஷி பாண்டவர்களுடைய ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்தார். அவருக்கு செய்ய வேண்டிய பூஜைகளை செய்து களைப்பு தீர்த்து கொள்ள செய்தபின் தர்மபுத்திரன் அவர் அருகில் உட்கார்ந்து சொன்னான், பகவானே, வஞ்சகர்கள் எம்மை சூதாட்டத்திற்கு அழைத்து மோசம் செய்து எம்முடைய தனத்தையும் ராஜ்யத்தையும் பறித்து கொண்டார்கள். அதன் பயனாக நானும் ஒப்பற்ற வீரர்களான என்னுடைய சகோதரர்களும் பாஞ்சாலியும் வனவாசம் செய்கிறோம். தம்பி அர்ஜுனன் அஸ்திரங்களை பெறப்போனவன் வெகுகாலமாகியும் திரும்பவில்லை. அவன் இல்லாமல் நாங்கள் உயிர் இழந்தவர்கள் போல் இருக்கிறோம். அர்ஜுனன் அஸ்திரங்களை பெற்று திரும்ப வருவானா? அவனை நாங்கள் எப்போது பார்ப்போம்? தீராத துக்கத்தில் மூழ்கி கிடக்கிறோம். என்னை போல துக்கம் அனுபவித்த மனிதன் இவ்வுலகில் வேறு ஒருவன் இருந்ததில்லை என்றான். துக்கத்தில் மனதை செலுத்தாதே. அஸ்திரங்களும் வரங்களும் பெற்றுக்கொண்டு அர்ஜுனன் வந்து விடுவான். பகைவர்களையும் ஜெயிப்பீர்கள். உன்னை போல் துர்பாக்கியான் உலகத்தில் இருந்ததில்லை என்கிறாய். அது சரியல்ல. உன்னை காட்டிலும் மிக துயரத்துக்கு ஆளான நலன் சரிதம் உனக்கு தெரியவில்லை. ஒரு சிறு அஜாக்கிரதையினால் நலன் கலியின் வசத்துக்கு ஆளாகிவிட்டான். அதன் பயனாக மதி இழந்து பல சங்கடங்களை அனுபவிக்க வேண்டியவனானான். நலன் கதை பாரதத்தில் மனதை உருக்கும் 28 அத்தியாயங்களாகும். அதன் முடிவில் ரிஷி சொல்கிறார், பாண்டவர்களே, நலன் மிகவும் பயங்கரமான துக்கத்தை அடைந்து முடிவில் சேமத்தை அடைந்தான். நீ அவனை போல் கலியால் பீடிக்கப்படாமலும் தனியாக இல்லாமலும் சகோதரர்களுடனும் திரௌபதியுடனும் இருந்து கொண்டு தர்மத்தை சிந்திக்க வேண்டும். வேதாந்தங்களை ஓதி பிராமணர்களால் எப்போதும் சூழப்பட்டு புண்ணிய கதைகளை கேட்க வேண்டும். துயரப்பட வேண்டாம். மனித வாழ்க்கையில் சோதனைகள் நேருவது புதிதல்ல. இவ்வாறு 13 வருஷ வனவாச ஆரம்ப காலத்தில் பிரகதவசம் மகரிஷி நலன் கதையை சொல்லி தர்மபுத்திரனுக்கு தேறுதல் வார்த்தைகளை கூறினார். துயரம் புதிதல்ல தலைப்பு இத்துடன் முற்றிற்று. அடுத்த தலைப்பு அகஸ்தியர். இந்திரபிரஸ்தத்தில் தர்மபுத்திரனை பூஜித்து வந்த பிராமணர்களின் கூட்டம் வனவாசத்திலும் கூடவே இருந்து கொண்டு வந்தது.
பரிவாரத்தை சமாளித்து கொண்டு காலம் கழிப்பது கஷ்டமாகவே இருந்தது. அர்ஜுனன் தவம் செய்ய அனுப்பிவிட்ட பிறகு ஒரு நாள் லோமசர் என்கிற பிரம்மரிஷி பாண்டவர்களை காண வந்தார். இந்த பரிவாரத்தை குறைத்து கொண்டு தீர்த்த யாத்திரை செய்யுங்கள், பரிகாரம் லகுவானால்தான் இஷ்டப்படி பிரயாணம் செய்ய முடியும் என்று லோமச முனிவர் சொன்ன யோசனையை ஒப்புக்கொண்ட யுதிஷ்டன் அனைவருக்கும் தெரியப்படுத்திவிட்டான். களைப்பு தாங்க மாட்டாதவர்களும், நல்ல போஜனம் விரும்பி சமையற்காரனை அண்டி நிற்பவர்களும், ராஜபக்தியை மட்டும் முன்னிட்டு என்னிடம் வந்திருப்பவர்களும் எல்லோரும் திருதராஷ்டிர மகாராஜாவை போய் அடையலாம். அவர் ஆதரிக்காவிட்டால் பாஞ்சாலராஜன் துருபதனிடம் போகலாம். இவ்வாறு சமாதானப்படுத்தி தன் பரிவாரத்தை சுருக்கி கொண்டான். பிறகு பாண்டவர்கள் புண்ணிய சேத்திரங்களுக்கு யாத்திரை போனார்கள். அங்கங்கே அவர்கள் கண்ட இடங்களில் பூர்வ கதைகளை கேட்டுக்கொண்டு சென்றார்கள். இவ்வாறு சொல்லப்பட்ட கதைகளில் அகத்தியர் கதையும் ஒன்று. அகத்தியர் ஒரு சமயத்தில் சில பித்ருக்கள் தலைகீழாக தொங்கிக் கொண்டு துன்ப நிலையில் இருப்பதை கண்டார். நீங்கள் யார், ஏன் இந்த கடுமையான தவம் புரிகிறீர்கள் என்று அவர் கேட்டதற்கு அந்த ஜீவன்கள், மகனே, நாங்கள் உன்னுடைய முன்னோர்கள் ஆவோம். நீ விவாகம் இல்லாமல் இருப்பதால் உனக்கு பின் எங்களுக்கு பிண்டம் தருபவர்கள் இல்லாமல் போவார்கள். அதற்காக இந்த தவம் செய்கிறோம். நீ புத்திர சந்தானம் பெறுவதற்கு வழி தேடினாயானால் நாங்கள் இந்நிலையிலிருந்து தப்புவோம் என்றார்கள். இதை கேட்ட அகத்தியர் விவாகம் செய்து கொள்ள தீர்மானித்தார். விதர்ப்ப தேசத்து அரசன் தனக்கு குழந்தை உண்டாகவில்லை என்று துயரப்பட்டு கொண்டிருந்தான். அதற்காக அவன் அகஸ்தியரை வணங்கி முனிவருடைய ஆசியை கேட்டான். உனக்கு குழந்தை உண்டாகும், ஒரு அழகிய மகளை பெறுவாய், அவளை எனக்கு மனைவியாக தருவாயாக என்று அகத்தியர் அந்த அரசனுக்கு வரம் தந்தார். உலகத்திலுள்ள பெண்களின் அழகையெல்லாம் சேர்த்து மிக்க சௌந்தரிய ரூபத்தை மனதில் நிர்மாணித்து கொண்டு அரசனுக்கு அகத்தியர் இந்த வரம் தந்தார். அரசனுடைய மனைவியும் கர்ப்பம் தரித்து பெண் குழந்தையை பெற்றாள். குழந்தையின் பெயர் லோபமுத்ரா. லோபமுத்திரை அகஸ்தியர் மனதில் கற்பனை செய்து கொண்ட லட்சணங்களுடன் நிகரற்ற அழகு வாய்ந்தவளாக பிறந்து வளர்ந்தார். விவாகத்துக்கு தகுந்த பருவமடைந்தாள். விதர்ப்பராஜனுடைய மகளின் ரூபலாவண்யம் சத்திரிய உலகத்தில் பிரசித்தமாய் இருந்ததாலும் அகஸ்தியருக்கு பயந்து எந்த ராஜகுமாரனும் அவளை மணமுடிக்க வரவில்லை. பிறகு ஒரு நாள் அகஸ்திய முனிவர் விதர்ப்ப தேசம் வந்து அரசனை கண்டு, என்னுடைய பித்ருக்களுக்கு திருப்தி செய்ய புத்திரனை விரும்புகிறேன், வாக்கு தந்தபடி உன் மகளை எனக்கு தருவாயாக என்று கேட்டார். நூற்றுக்கணக்கான கன்னிகளால் சூழப்பட்டு தாதிமார்கள் பணிவிடையை பெற்று வளர்ந்த என் அருமை மகளை வனவாசம் செய்யும் முனிவருக்கு கொடுத்துவிட அரசனுக்கு மனம் வரவில்லை. ஆனால் முன் செய்த வாக்கு தத்தத்தை நினைத்து ரிஷியின் கோபத்துக்கு பயந்தான். ராஜாவும் தாயாரும் துயரத்தில் மூழ்கி வருந்துவதை லோபமுத்திரை பார்த்தாள். ஏன் வருந்துகிறீர்கள்? என் நிமித்தம் நீங்கள் சாபமடையலாகாது. என்னை முனிவருக்கு கொடுத்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். துயரம் வேண்டாம், இதுவே என் பிரியம் என்றாள். லோபமுத்திரையின் சொல்லை கேட்டு அரசன் சமாதானமடைந்தான். முறைப்படி அவளை அகஸ்தியருக்கு கொடுத்து விவாகம் முடிந்தது. முனிவருடன் போக ராஜகுமாரி புறப்பட்டாள். இந்த உயர்ந்த ஆடைகளையும் ஆபரணங்களையும் களைந்துவிடு என்றார் அகஸ்தியர். உடனே லோபமுத்திரை தன் ஆபரணங்களையும் அழகிய வஸ்திரங்களையும் கழற்றி அவற்றை தன் தாதிகளுக்கும் கன்னிகளுக்கும் கொடுத்து மரவுரியும் தோளும் கட்டிக்கொண்டு முனிவருடன் சந்தோஷமாக வனம் சென்றாள். கங்கா துவாரத்தில் லோபமுத்திரை அகத்தியருடன் அநேக நாள் விரதம் காத்து பணிவிடை செய்து முனிவருடைய அன்பை பரிபூர்ணமாக சம்பாதித்தாள். ஒரு நாள் பிரியம் மேலிட்டு முனிவர் மனைவியை கர்ப்பம் வகிக்க அழைத்தார். லோபமுத்திரை ஸ்திரீகளுக்கு உரிய இயற்கையான வெட்கம் மேலிட்டு தலைவணங்கி கைகூப்பி, சுவாமி, நான் கடமைப்பட்டிருக்கிறேன், ஆயினும் என்னுடைய சந்தோஷத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்றாள். அவளுடைய ரூப சௌந்தரியத்தினாலும்
சீலத்தினாலும் முற்றிலும் மனம் கவரப்பட்ட முனிவர் அப்படியே என்றார். பிதாவினுடைய வீட்டில் இருந்த காலத்தில் நான் படுத்த படுக்கையையும் அணிந்த வஸ்திர ஆபரணங்களையும் போன்று இவ்விடத்தில் உம்மால் நான் அடைந்து நீங்களும் திவ்ய அலங்காரங்களை அணிந்து சந்தோஷமாக என்னை சேர வேண்டும் என்பதே என் விருப்பம் என்றாள். நீ சொல்லியபடி செய்ய எனக்கு செல்வம் ஏது, சௌகரியம் ஏது? நீயும் நானும் வனத்தில் வசிக்கும் தரித்திரர்கள் அன்றோ என்றார் அகஸ்தியர். சுவாமி, நீர் தவப்பெருமையினால் எல்லாம் படைத்தவராவீர். ஒரு நிமிடத்தில் உலகத்தில் உள்ள செல்வம் அனைத்தும் நீர் சம்பாதிக்க முடியும் என்றால், அவ்வாறு நான் சம்பாதித்தால் அது தவத்தின் பயனை அளித்துவிடும். இது உனக்கு விருப்பமா என்றார். அதை நான் விரும்பவில்லை. தவத்தை செலவழிக்காமல் போதிய தனம் எங்காவது சம்பாதித்து கொண்டு வர வேண்டும் என்றாள். பாக்யவதியே, அப்படியே செய்கிறேன் என்று அகஸ்தியர் மனைவிக்கு சொல்லிவிட்டு சாதாரண பிராமணனைப் போல் அரசர்களை யாசிக்க புறப்பட்டார். மிக்க செல்வம் படைத்தவன் என்று பிரசித்தி பெற்ற ஒரு அரசனிடம் அகத்தியர் சென்றார். தானம் பெற வேண்டி வந்தேன். பிறருக்கு குறையாவது துன்பமாவது ஏற்படாமல் எனக்கு தானம் தர வேண்டும் என்றார். அந்த அரசன் தன் ஆட்சியில் வரவையும் செலவையும் ஒன்றும் மறைக்காமல் முனிவரிடம் கணக்கை ஒப்புவித்து பார்த்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்றான். ராஜ்யத்தின் வரவு செலவு கணக்கை பார்த்ததில் மிச்சம் ஒன்றுமில்லை. அரசாங்கங்களில் வரவுக்கு சரியாகவே செலவு எப்போதும் ஏற்பட்டு விடுகிறது. முன்னாட்களிலும் இப்போதைய போலவே தான் இருக்கிறது. இதை கண்டு இவ்விடத்தில் நான் தானம் பெற்றால் மக்களுக்கு துன்பமாகும். வேறு எங்காவது பார்க்கிறேன் என்று அகஸ்தியர் புறப்பட்டார். அந்த அரசன் நானும் கூட வருகிறேன் என்று முனிவருடன் கூட சேர்ந்து கொள்ள இருவரும் மற்றொரு ராஜாவிடம் போய் கேட்டார்கள். அவ்விடத்திலும் அதே நிலைமையாக இருந்தது. நியாயமான செலவுக்கு எவ்வளவு வேண்டுமோ அந்த அளவுக்குத்தான் அரசன் பிரஜைகளிடமிருந்து வரி வசூல் செய்ய வேண்டும் என்கிற தத்துவத்தை வியாசர் இதன் மூலம் எடுத்து காட்டுகிறார். நியாயமான வரிகள் பெற்று கடமைகளை பூரணமாக செய்து தர்மசாஸ்திரப்படி நடப்பவரும் எந்த அரசினிடத்திலாவது தானம் பெற்றால் அவனுடைய பிரஜைகளுக்கு அந்த அளவில் நஷ்டமும் துன்பமும் உண்டாகும் என்று அகஸ்தியர் உணர்ந்தார். அதன் மேல் எல்லோருமாக சேர்ந்து இல்லவன் என்கிற ஒரு கொடிய அசுரனிடம் போய் கேட்பது உசிதம் என்று தீர்மானித்தார்கள். இல்வலன் என்ற அசுரனும் அவன் தம்பி வாதாபியும் பிராமணர்கள் மேல் தீராத துவேஷம் கொண்டவர்கள். பிராமணர்களை விருந்துக்கு இல்வலன் அழைப்பான். மாயையால் தம்பி வாதாபியை ஆடு உருவம் எடுக்கச் செய்து ஆட்டை வெட்டி பக்குவம் செய்து வந்த பிராமணர்களை உண்ணச் சொல்லுவான். அந்த காலத்தில் பிராமணர்கள் மாமிசம் உண்பார்கள். விருந்து முடிந்தவுடன் இல்வலன் வாதாபி வா என்று கூறுவான். தான் கொன்றவர்களை யமலோகத்திலிருந்து திரும்பி வரவழைக்கும் வரத்தை இல்வலன் பெற்றிருந்தான். வெட்டப்பட்டு இறந்த வாதாபி மறுபடியும் உயிர் கொண்டு பிராமணர்களுடைய வயிற்றை பிளந்து கொண்டு அசுர சிரிப்பு சிரித்து கொண்டு வெளியே வருவான். இவ்வாறு பல பிராமணர்கள் வாதாபியின் செயலால் வயிறு கிழிபட்டு மாண்டார்கள். தர்மத்தையே ஏமாற்றி இவ்வாறு பிராமணர்களை கொன்று தங்கள் எண்ணத்தை நிறைவேற்றி வருவதாக பாபிஷ்டர்களாகிய அந்த அசுரர்களுடைய கருத்து. அகத்தியர் வந்ததாக தெரிந்ததும் நல்ல பிராமணர் சிக்கினார் என்று இல்வலன் மிக்க மகிழ்ச்சியடைந்து அவரை வரவேற்று வழக்கப்படி விருந்து வைத்தான். வாதாபியை ஆடாக சமைத்து பரிமாறி இந்த முனிவர் இறந்தார் என்று மனதில் எண்ணிக்கொண்டு அகஸ்தியரை உண்ணச் செய்தான். விருந்து முடிந்தபின் இல்வலன் வாதாபி சீக்கிரம் வெளியே வா, தாமதித்தாயானால் முனிவர் உன்னை மீறுவார் என்று சொன்னார். முனிவர், வாதாபியே, உலகம் சாந்தி அடைக நீ ஜீரணம் செய்யப்பட்டாய் என்று சொல்லி தன் வயிற்றை தடவி கொடுத்தார். இல்வலன் வாதாபி வா, வாதாபி வா என்று பலமுறை பயந்து கத்தினான். பயனில்லை, வாதாபி ஜீரணமாகிவிட்டான். ஏன் வீணாக அழைக்கிறாய் என்றார் அகஸ்திய முனிவர். அசுரன் கைகூப்பி அகஸ்தியரை வணங்கி அவர் கோரிய தனங்களை கொடுத்து அனுப்பினான். லோபமுத்திரையை அகஸ்தியர் திருப்தி செய்தார்.
உனக்கு 10 நல்ல மக்கள் வேண்டுமா அல்லது 10 பேரை வெல்லக்கூடிய ஒரு மகன் வேண்டுமா என்று அகஸ்தியர் மனைவியை கேட்டார். பகவானே, புகழுக்கு உரிய அறிவை படைத்தவனும் தர்மத்தில் நிலை கொண்டவனுமான ஒரு மகனையே விரும்புகிறேன் என்று லோபமுத்திரை சொல்ல அவ்வாறே பெற்றாள். ஒரு சமயம் விந்திய மலையானது மேருமலையின் மேல் பொறாமை கொண்டு தானும் மேருமலையைப் போல் வளர்ந்து சூரிய சந்திராதிகளை தடுத்துவிட பார்த்து இந்த சங்கடத்தை தீர்த்து கொள்ள முடியாமல் தேவர்கள் அகஸ்தியரை வேண்டினார்கள். அவர் விந்திய மலையின் அருகில் சென்று, பர்வதோத்மனே, எனக்கு வழிவிட கடவாய். ஒரு காரியத்திற்காக நான் தெற்கே செல்ல வேண்டியதாக இருக்கிறது. நான் திரும்பிய பின் நீ இஷ்டப்படி வளரலாம். நான் வரும் வரையில் பொறுத்திருப்பாயாக என்று சொன்னார். அகஸ்தியரிடம் விந்திய பர்வதம் வைத்திருந்த கௌரவத்தினால் அப்படியே என்று ஒப்புக்கொண்டு நமஸ்கரித்ததாகவும் அகஸ்தியர் தெற்கே போனவர் திரும்பவில்லை என்பதும், இந்த ஒப்பந்தப்படி விந்திய மலையும் வளராமல் இதுவரையில் படுத்து கிடக்கிறது என்பதும், அதிலிருந்து அகஸ்தியர் தென்னாட்டிலேயே இருந்துவிட்டார் என்பது இதிகாசம். அடுத்த தலைப்பு ரிஷ்யசிருங்கர். அடுத்த பதிவில் பார்ப்போம். நான் உங்கள் கோவிந்தராஜ் சுப்பிரமணி. நன்றி, வணக்கம்.